ஹெல்தியாகவே அது ஒர்க் அவுட் ஆகாது நம்ம. ஸோ திரும்பவும் நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணும்போது நான் ரொம்ப வீக் ஆகிடுவேன். ஸ்கின் என்ன ஆகும், அது நம்ம எலாஸ்டிசிட்டி இருக்குது, ஹெல்தி உள்ளே பார்க்கணும், இன்டீரியராக நமக்கு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் மேரேஜ் ஆக போகுது. இப்போ போய் நம்மளோட ஹெல்த்தை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாங்கும் போது ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க். ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அந்த படத்தில் பார்க்குறதுனா, நீங்கள் ஒரு வெயிட் போட்டுருவாங்க, படத்துக்காக ஒரு வெயிட் போடுறேன், படம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது வேறு. பட் அந்த படத்துக்குள்ளேயே வெயிட் கெயினும் ஆயிருக்கணும், வெயிட் ரெடியூஸ் ஆயிருக்கணும். ஹவு டிஃபிகல்ட் அதை நீங்கள் கொண்டு வருவது, என்னெல்லாம் கஷ்டப்படுங்க. அது ஆக்சுவலி மோட்டிவாக இருக்கும் நிறைய பேருக்கு. நீங்கள் சொன்னீங்கன்னா படம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இதுக்கு நீங்கள் ரெசிபி சொல்லுங்கள். ஏன் நான் கொடுக்கலன்னா, ஏன்னா நான் சாப்பிட்டது வந்து மிக்ஸ்டு ஆன ப்ரோட்டீன்ஸு, ஸோ டாக்டர் கன்சல்டேஷன்ஸ், அப்புறம் நியூட்ரிஷன்ஸ், இதெல்லாம் ரொம்ப மிக்ஸ்டாக இருக்கும். நான் ஒரு பிராண்டை ரெஃபர் பண்ணி அது எனக்கு செட் ஆச்சு. சப்போஸ் அவங்களுக்கு அது செட் ஆகலைன்னா அது என்னால் பாதிக்க ஆயிருக்கும். ஏன்னா அவங்க ரிசல்ட்டை பார்த்துட்டாங்க. அது ஃபாலோ பண்ணுறங்கிற கிராஃப் இருக்குல்ல, அந்த கிராஃப் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த டைமுக்குள்ளே சாப்பிட்ணும். நீங்கள் 10 to 11 அந்த டைம்னா அந்த டைம் தான் சாப்பிட்ணும். 1 o'clock சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது நான் எடுத்துக்கிட்ட ப்ரோட்டீன். அதனால தான் என்னால் வந்து ஈஸியாக வெயிட் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஆல்சோ ஃபேஸுமே மாறிடுச்சு. நான் ஜெயில் படத்தில் இருந்தப்போ ஃபேஸ் கட்டு, அப்புறம் இருக்கப்பட்டுள்ள வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபேஸ் கொஞ்சம் ஷப்பியாக, அப்புறம் கிளைமேக்ஸ் வரும்போது ஃபேஸ் வேற மாதிரி இருந்தது, வெஞ்சன்ஸில் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருந்தது. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, காலேஜஸ் 2 வந்துட்டு நாங்கள் படம் பார்த்துட்டு தேட்டர் விசிட் பண்ணும்போது வெளில வரும்போது இந்த படம் பார்த்தீங்களா நல்லா இருக்கான்னு என்கிட்ட கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியல, ஃபேஸை ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் இப்படி மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அ ரிஸ்க்.